அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள மொஜாவே பாலைவன பகுதியில் அமைந்துள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் ஒரு மிகப்பெரிய கோர விபத்து அரங்கேறியுள்ளது. அமெரிக்க விமானப்படையின் மிக வலிமையான போர் விமானங்களில் ஒன்றான B-52 ரக குண்டுவீச்சு விமானம் நேற்று காலை சுமார் 11:20 மணி அளவில் ஒரு வழக்கமான சோதனை ஓட்டத்திற்காக கிளம்பிய போது டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தின் போது விமானத்தில் இருந்த விமானப்படை வீரர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட மொத்தம் 8 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து நடந்த சில வினாடிகளிலேயே ஒட்டுமொத்த விமானமும் தீப்பற்றி எரிந்ததா அதிலிருந்து எவருமே உயிர் படைக்க வாய்ப்பில்லை என ராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட வான்வழி புகைப்படங்கள் அந்த விமானம் முற்றிலும் சிதைந்து உருகுலைந்து போயிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. உயிரிழந்தவர்களில் 2 போயிங் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் என்பதும் மற்றவர்கள் சீருடை அணிந்த ராணுவ வீரர்கள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த B-52 விமானமானது நவீன ரேடார் அமைப்புகளை பொருத்தி மேம்படுத்தும் ஒரு சிறப்பு திட்டத்தின் கீழ் சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. சுமார் 1955 ஆண்டு முதல் அமெரிக்க விமானப்படையில் சேவையில் இருக்கும் இந்த வகை விமானங்கள் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டவை. வியட்நாம் போர் முதல் ஈரான் விவகாரம் வரை பல மோதல்களில் பயன்படுத்தப்பட்ட இந்த ஜாம்பவான் விமானம் தற்போது நவீன தொழில்நுட்பங்களுடன் மெருகேற்றப்படும் முயற்சியில் விபத்துக்கு உள்ளானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து முதற்கட்ட கருத்து தெரிவித்துள்ள விமான பாதுகாப்பு நிபுணர்கள், விமானம் மேலே எழும்பிய உடனே விழுந்ததா அதன் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இன்ஜின் செயலிழந்திருக்கலாம் என கருதுகின்றனர். சோதனை ஓட்டங்கள் எப்போதுமே ஆபத்து நிறைந்தவை என்றாலும் அதற்கென சிறப்பாக பயிற்சி பெற்ற விமானிகளே இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். விபத்து நடந்த பகுதியை சுற்றி கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பு படையினர் பல மணி நேரம் போராடியே தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தி தொழில்நுட்ப கோளாறுகளை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்க சுமார் 6 மாதங்கள் வரை ஆகலாம் என ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை செயலாளர் ட்ராய் மெங் இந்த உயிரிழப்புக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விண்வெளியில் சாதனை படைத்த பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்த எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் இத்தகைய ஒரு மிகப்பெரிய விபத்து நேர்ந்தது ஒட்டுமொத்த அமெரிக்காவையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்த 8 சிறந்த அமெரிக்கர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அந்த விமானப்படை தளத்தில் துக்க அனுசரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இக்கட்டான இந்த சூழலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யவும் விபத்துக்கான காரணத்தை முழுமையாக கண்டறியவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை உறுதியளித்துள்ளது.